ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனி சமையல். இன்றைக்கி ஈரல் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு வானிலையில் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 கிலோ ஈரலுக்குள்ளான அளவு கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினோன்னே ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். இதையும் நல்லா வதக்கிட்டு 1/4 கிலோ ஈரல் வச்சுருக்கோம், கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அந்த மிளகாத்தூள்லேயே கட்டிக்கலாம். இறாலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஈரலுக்கு தேவையான உப்பு நல்லா கட்டிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க வேண்டியது. நல்லா வதங்கினோன்னே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு. இது ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். குக்கரில் மாற்றிட்டேன், ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 சவுண்டு வர வரைக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 சவுண்டு வந்தோடனே இறக்கிடலாம். சவுண்டு வச்சு இறக்கியாச்சு. இறக்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஈரல் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.